ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா எக் புர்ஜி தாங்க பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. அதுக்கு நம்ம அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை 1 டீ போட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வருதுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதையும் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி வச்சுக்கலாங்க. தக்காளி 1 போட்டுக்கலாங்க. தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுக்கலாங்க. பாருங்க, தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கறி மசாலா தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக போடலாங்க. பாப்பாவுக்கு வெங்காயம் பிடிக்காது, அதனால் அவளுக்கு டிஃபனுக்கு தான் செஞ்சு தர்றேன். அதனால் வெங்காயம் நான் கம்மியாக போட்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தேவைன்னா போட்டுக்கோங்க நீங்கள். அவ்வளோதாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டாச்சு. பாருங்கள், 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறேன், அதை ஊற்றிக்கலாங்க. அது கொஞ்சம் நேரம் கழித்து இப்படி கலந்து விட்டோம்னா கொஞ்சம் பெரிய பெருசாக வருங்க முட்டை. இல்லைன்னா தூள் ஆயிரும். கொஞ்சம் லைட்டாக இப்படி அவ்வளோதாங்க. எக் புர்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. சப்பாத்தியோடு சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டாக சாதத்தோடையும் போட்டு கிளறி டிஃபன் பாக்ஸுக்கு போட்டு கொடுத்தோம்னா பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாங்க.